வணக்கம். நான் தான் உங்கள் ஜோதிடர் புகழேந்தி பேசுகிறேன். மேலும் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வருகின்ற ஜூன் மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர்ச்சி ஒன்று இருக்குது. ஒரு ராஜ கிரகத்தோட ஒரு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி. மேலும் இந்த குரு பெயர்ச்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வேத ஜோதிடத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு கிரகம் அப்படின்னா அது வந்து குரு. சரிங்களா? அந்த குரு 2026ஆம் ஆண்டு தனது பார்வையால் ஜாதகத்தில் இருக்க ஒரு எந்த வீட்டை அவர் பார்க்கிறாரோ அதன் செல்வாக்கை சற்று அவர் அதிகரித்தே காட்டுவார். மேலும் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் கதவுகளை திறக்கிறது. குழந்தைகள், திருமணம், செல்வம் மற்றும் அறிவு ஆகியவற்றின் கிரகமாக கருதப்படுகிறது. தற்பொழுது இவர் கடகத்தில் பெயர்ச்சிப்பது ஜூன் 2, 2026 அன்று காலை சரியாக 6:30 மணியளவில் இந்த குரு பெயர்ச்சிங்கிறது நடைபெறும். எனவே இந்த குருவுக்கு சிறப்பம்சமான நிறைய பெயர்கள் இருக்குது. 30 பேர் இருக்குது. குருங்கிற கிரகத்துக்கு ஒரு 30 பெயர் இருக்குது, தமிழ் பெயர்கள். ஆமாம், சொல்லிக்கிட்டே போகலாம். தேவகுரு, குரு, அதே நேரத்தில் பொன்னவன், தென்முக கடவுள், தட்சிணாமூர்த்தி என இவர்களுக்கு நிறைய பேர் இருக்குது. மேலும் எதிர்கால எந்த ஒரு தொடர்பான விஷயமாக இருந்தாலும் நம்ம இந்த கோச்சார ரீதியான சில கிரக பயிற்சினால் அந்தந்த ராசிக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். மேலும் சந்திரனால் ஆளப்படும் கடக ராசியில் குரு நுழைந்தவுடன் அதன் செல்வாக்கு திடீரென்று அதிகரிக்கும். ஏன்னா அதுவும் ஒரு சுப கிரகம்தான். மேலும் இந்த கடக வீடு வந்து குருவோட உச்ச வீடுன்னு சொல்லலாம். சரிங்களா? குரு கடகராசிக்கு வந்த பிறகு உச்ச பலன்களை தர தொடங்க இருக்கிறார். அத்தகைய சூழ்நிலையில் மிகவும் சுப பார்வை மற்றும் சுப பலன்களை கொண்டதாக கருதப்படும். ஆனால் அந்த நிலை ஏற்ப அனைத்து ராசிகளுக்கும் சுப பலன்களையும் அசுப பலன்களையும் தர முடியும். எனவே குரு உச்சமடைவது அதன் செல்வாக்கை அதிகரிக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குரு 2026ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அன்று இரவு 7:19 மணி வரை கடகத்தில் இருப்பார். அதற்கு பிறகு சிம்மத்துக்கு வருவார். எனவே 2 பயிற்சி இருக்குது. இந்த குருங்கிற கிரகம் 2 பயிற்சி இருக்குது. ஃபஸ்ட்டு ஜூனில் இருக்குது, அதற்கு பிறகு அக்டோபரில் இருக்காங்க. சரிங்களா? மேலும் இந்த குரு பயிற்சி வந்து மார்ச் 11, 2026 அன்று காலை மிதுன ராசியில் வக்ர நிலையில் இருந்து நேர்நிலைக்கு நகர்ந்து ஆண்டின் கடைசி நாட்களில், அதாவது டிசம்பர் 13 வக்ர நிலைக்கு செல்கிறார். குரு கடக ராசியில் பெயர்ச்சித்த பிறகு குரு ஜூலை 14 முதல் அஸ்தமன நிலைக்கு வந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி அன்று உதயமாகும். இந்த நேரத்தில் அனைத்து நல்ல செயல்களும் தடை செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த ஜோதிடத்தின் அடிப்படையின்படி குரு ராசி மாற்றம் மிக முக்கியமான ஒரு பலன்களை தரும் ஒரு பயிற்சியாக இருக்கும். மேலும் உங்கள் ராசி அடையாளத்தில் என்ன விளைவை ஏற்படுத்துவார், எப்படி எந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் என நான் ஒவ்வொரு ராசிக்கா அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன். எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் மேலும் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.